வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மருத்துவமனையில் சரப்ஜித் சிங் மரணம். இந்தியாவிடம் உடலை ஒப்படைத்தது பாகிஸ்தான். மனிதநேயமற்ற செயலுக்கு தலைவர்கள் கண்டனம். மத்திய அரசு ஊழியருக்கு நிகராக தமிழக அரசு ஊழியர் அகவிலைப்படி 8% உயர்வு. சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. ராமதாஸ் கைதால் வட மாவட்டங்களில் தொடரும் பதட்டம். வெடிகுண்டு வைத்து பாலத்தை தகர்க்க சதி. பஸ் மீது நடத்திய கல்வீச்சில் இளம்பெண் படுகாயம். விரிவான செய்திகள். பாகிஸ்தான் சிறையில் சக கைதிகளால் தாக்கப்பட்ட இந்திய தூக்கு தண்டனை கைதி சரப்ஜித் சிங் லாகூர் மருத்துவமனையில் வியாழனன்று அதிகாலையில் இறந்தார். 1990ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற இந்தியர் சரப்ஜித் சிங் லாகூரில் உள்ள கோட் லக்பத் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த வெள்ளியன்று சக கைதிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டு லாகூர் ஜின்னா அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சரப்ஜித் சிங் கோமா நிலைக்கு சென்றார். தீவிர சிகிச்சை அளித்தும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 49 வயது நிரம்பிய சரப்ஜித் சிங்கின் உடல்நிலை புதன்கிழமையன்று மிகவும் மோசமானது. வியாழன் அதிகாலை 1 மணி அளவில் சரப்ஜித் சிங் இறந்தார். 24 மணி நேரம் சிறப்பான சிகிச்சை அளித்த போதும் மாரடைப்பு காரணமாக உயிரிழப்பு நிகழ்ந்ததாக மருத்துவமனை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பிரேத பரிசோதனை மற்றும் இன்னபிற சட்டப்பூர்வ சம்பிரதாயங்கள் முடிந்ததும் சரப்ஜித் சிங்கின் உடல் இந்தியாவுக்கு அனுப்பப்படும் என்று பாகிஸ்தானிய வெளியுறவுத்துறை செயலாளர் ஜலீல் அப்பாஸ் ஜிலானி அறிவித்துள்ளார். சரப்ஜித் சிங்கின் உடலை கொண்டுவர இந்தியாவிலிருந்து சிறப்பு விமானம் அனுப்பப்பட்டுள்ளது. அங்கிருந்து சரப்ஜித் சிங் உடல் அவரது சொந்த மாநிலமான பஞ்சாபுக்கு கொண்டு வரப்படுகிறது. சரப்ஜித் சிங் इस दुनिया में नहीं रहे हैं. हमारे देश की तरफ से मैंने उनकी बहन को अपनी सांत्वना दी है. हम दुखी है इस बात के. हम प्रयास कर रहे हैं कि उनकी बॉडी जल्द से जल्द मिले. पाकिस्तान सरकार से हमारे एक्सटर्नल अफेयर्स बात कर रहे हैं. சரப்ஜித் சிங் இறந்ததை தொடர்ந்து சிறையில் அவரை கொடூரமாக தாக்கிய 6 கைதிகள் மீது கொலை வழக்கை பாகிஸ்தானிய போலீசார் பதிவு செய்துள்ளனர். லாகூர் குண்டுவெடிப்பு வழக்கில் தான் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள தன்னுடைய கிராமத்திலிருந்து குடிபோதையில் பாகிஸ்தான் எல்லையில் தவறுதலாக நுழைந்து விட்டதாக சரப்ஜித் சிங் முன்வைத்த வாதம் பாகிஸ்தானிய நீதிமன்றங்களில் எடுபடவில்லை. சரப்ஜித் சிங்கின் கருணை மனு முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரப்பால் நிராகரிக்கப்பட்டது. அதன்பின் ஆட்சிக்கு வந்த பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைமையிலான அரசு சரப்ஜித் சிங்கின் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதை காலவரம்பின்றி நிறுத்தி வைத்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் சரப்ஜித் சிங் மறைவை தொடர்ந்து டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சரப்ஜித் சிங்கின் குடும்பத்தினரை மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். சரப்ஜித் சிங் மறைவு தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சரப்ஜித் சிங்கை இந்தியாவின் வீர திருமகன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். கொடூர தாக்குதலுக்கு காரணமான கிரிமினல்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அரசு, சரப்ஜித் சிங்கின் குடும்பத்தினர், பொதுநல அமைப்புகள் வலியுறுத்திய போதும் இந்த விவகாரத்தில் மனிதநேய அடிப்படையில் பாகிஸ்தான் முடிவெடுக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் பிரதமர் மன்மோகன் சிங் தனது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா சார்பில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் சரப்ஜித் சிங்கின் மரணம் கொடூரமான கொலை என்றும் இதுபோன்ற செய்கையை பண்பாடுமிக்க நாடுகள் ஒருபோதும் ஏற்காது என்றும் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் உள்ளிட்ட பல தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். The ministry we are issuing a statement of deep regret. We are extremely anguished. Prime Minister. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே ஆகியோர் டெல்லியில் சரப்ஜித் சிங்கின் சகோதரி தல்பீர் கவுர் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். சரப்ஜித் சிங்கின் கொலை குறித்து உரிய விசாரணையை பாகிஸ்தான் அரசு மேற்கொள்ள வேண்டுமென இந்திய அரசும் பஞ்சாப் மாநில அரசும் வலியுறுத்தியுள்ள அதே வேளையில் சரப்ஜித் சிங்குக்கு தியாகி அந்தஸ்து வழங்கப்படுவதோடு அரசு மரியாதையுடன் உடலடக்கம் நடத்தப்பட வேண்டுமென குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய துணைத் தலைவர் ராஜ்குமார் வர்மா தெரிவித்தார். சரப்ஜித் சிங்கின் மரணத்தை தொடர்ந்து தலைநகர் டெல்லியில் அசம்பாவித சம்பவங்கள் நிகழக்கூடும் என்பதால் பார்லிமெண்ட் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஊழல், சரப்ஜித் சிங் மரணம், சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் உள்ளிட்ட விவகாரங்களில் பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் அமளி ஏற்பட்டதால் லோக்சபா முழுவதுமாக முடங்கியது.
ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். வியாழக்கிழமை காலை லோக்சபா கூடியதும் கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்வதாக சபாநாயகர் மீராகுமார் அறிவித்தவுடன் பஞ்சாப் ஆளுங்கட்சி அகாலி தளத்தின் உறுப்பினர்கள் சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டனர். 1984ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிரான கலவர வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் MP சஜ்ஜன் குமார் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து கோஷமிட்டனர். பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டுமென வலியுறுத்தினர். இன்னும் பல MPக்கள் பாகிஸ்தானில் இந்திய தூக்கு தண்டனை கைதி சரஜித் சிங் அடித்துக் கொல்லப்பட்டதை கண்டித்து கோஷங்களை முழங்கினர். சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் சீன ராணுவத்தின் அத்துமீறல் பிரச்சினையை எழுப்பினர். இதனால் முதலில் 11:30 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. பிறகு அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை தலைமையில் லோக்சபா கூடிய போது மீண்டும் பகல் 12 மணி வரைக்கும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. 12 மணிக்கு சபை கூடிய போதும் அதே பிரச்சனைகளை எழுப்பி பல்வேறு கட்சிகளின் MPக்கள் அமளியில் ஈடுபட்டதால் சபை அலுவல்கள் முடங்கின. ராஜ்யசபாவில் நிலக்கரி சுரங்க ஊழலுக்கு பொறுப்பேற்று பிரதமர் பதவி விலக வேண்டும் என பாரதிய ஜனதா உறுப்பினர்களும் சஜ்ஜன் குமார் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அரசு அப்பீல் செய்ய வேண்டும் என அகாலி தளம் கட்சியினரும் அமளி துமளியில் ஈடுபட்டனர். இதனால் ராஜ்யசபாவை பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைப்பதாக சபை தலைவர் ஹமீத் அன்சாரி அறிவித்தார். சபை மீண்டும் கூடிய போது நிலக்கரி சுரங்க ஊழல் குறித்த CBI விசாரணையில் குறுக்கிட்டதன் மூலம் மக்களின் நம்பிக்கையை அரசு இழந்துவிட்டது என்றும் தனது சுயலாபத்துக்காக CBI பார்லிமெண்ட் கூட்டுக்குழு போன்ற அரசு அமைப்புகளை அழிக்கும் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் நிலையில் தாங்கள் இல்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் அருண் ஜேட்லி கூறினார். அதையடுத்து பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களின் அகவிலைப்படியை 8% உயர்த்தி வழங்க தமிழக முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று சட்டசபையில் விதி எண் 110 கீழ் ஒரு அறிக்கை வாசித்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 72 80% உயர்த்தியதைப் போல தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அகவிலைப்படியை 8% உயர்த்தி வழங்க முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 1/1/2013 முதல் அவர்களுடைய அடிப்படை ஊதியம் மற்றும் தர ஊதியத்தில் 8 விழுக்காடு உயர்த்தி தற்போதுள்ள 72 விழுக்காடிலிருந்து 80 விழுக்காடாக வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது போல் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியையும் அவர்களது அடிப்படை ஊதியம் மற்றும் தர ஊதியத்தில் 8 விழுக்காடு உயர்த்திட நான் உத்தரவிட்டுள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஜனவரி 2013 முதல் இந்த அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறது. இதனால் தமிழக அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1639 கோடியே 93 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும் என்றும் ஜெயலலிதா குறிப்பிட்டார். ராமதாஸ் சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து அரசு பேருந்துகள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது. விழுப்புரம் அருகே அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் சென்னையைச் சேர்ந்த பெண் படுகாயமடைந்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற கலவரத்தை கண்டித்து போராட்டம் நடத்திய பாமக நிறுவனர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ராமதாஸ் கைது சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் விழுப்புரம், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அவருடைய ஆதரவாளர்கள் வன்முறையில் இறங்கியுள்ளனர். அந்தந்த மாவட்டங்களில் இயக்கப்படும் அரசு பேருந்துகளை அவர்கள் அடித்து நொறுக்கி தீ வைத்தனர். இதனால் வட மாவட்டங்களில் இரவு நேர பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பேருந்து நிலையங்களிலேயே இரவு முழுவதையும் அவர்கள் கழிக்க நேர்ந்தது. இந்நிலையில் சென்னையிலிருந்து புதன்கிழமையன்று அரசு பேருந்து ஒன்று விழுப்புரம் வழியாக செங்கோட்டைக்கு சென்று கொண்டிருந்தது. பேருந்து மாரியம்மன் கோவில் அருகே வந்து கொண்டிருந்த போது இருட்டில் மறைந்திருந்த மர்ம நபர்கள் பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ என்ற இளம்பெண் பலத்த காயமடைந்தார். அவர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையிலேருந்து வந்திருந்தேன் சார். விழுப்புரம் என்ட்ரன்ஸில் யாரோ கல்லால் அடிச்சு எங்கள் அக்காவுக்கு அடிபட்டுச்சு.
தலையில தையல் போட்டிருக்காங்க. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதுடன் மாவட்டம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் திண்டிவனம் நெடுஞ்சாலை அருகே உள்ள கரசானூர் ஏரிக்கரை பாலத்தில் வியாழக்கிழமை அன்று அதிகாலை வெடிகுண்டு வெடித்தது. அந்த நேரத்தில் போக்குவரத்து இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அங்கு போலீசார் சோதனையிட்ட போது வெடிக்காத டெட்டனேட்டர்கள் வெடிக்காமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப்பட்டன. தொடர்ந்து விழுப்புரம் திண்டிவனம் பகுதியில் பதற்றம் நிலவி வருவதால் மக்களின் நடமாட்டமும் வாகன போக்குவரத்தும் குறைவாகவே உள்ளது. காடுவெட்டி குரு கைது செய்யப்பட்டது தொடர்பாக உரிமை மீறல் பிரச்சினை எழுப்ப அனுமதி மறுத்ததால் சட்டசபையில் வெளிநடப்பு செய்த பாமக எம்எல்ஏ மரக்காணம் கலவரம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு வலியுறுத்தினார். தமிழக சட்டசபையில் வியாழனன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா அறிக்கை வாசிக்க முயன்றார். அப்போது குறுக்கிட்ட பாமக எம்எல்ஏ கலையரசு உரிமை மீறல் பிரச்சினை எழுப்ப அனுமதி கேட்டார். சபாநாயகர் தனபால் அனுமதி மறுக்கவே அவர் வெளிநடப்பு செய்தார். பாமக சட்டசபை கட்சித் தலைவர் குருவை கைது செய்தது உரிமை மீறல் பிரச்சினை என்றும் மரக்காணம் கலவரம் தொடர்பாக நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கலையரசு வலியுறுத்தினார். உரிமை மீறல் பிரச்சினை ஒன்று கொடுத்திருந்தேன். மாண்புமிகு ஜே குரு என்கிற குருநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 28/8/2012 முதல் தலைமறைவு குற்றவாளியாக கருதப்படுவார் என்பதை வலியுறுத்திதான் இன்றைக்கு நாங்கள் உரிமை மீறல் கொடுத்திருந்தோம். அதற்கு அனுமதிக்கப்படவில்லை. மரக்காணத்தில் நடைபெற்ற விபத்து என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஆணித்தரமாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். மரக்காணம் கலவரத்தில் விபத்தில் இறந்ததாக கருதப்பட்டவர் கொலை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக கூறிய கலையரசு இதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசியல் ஆதாயத்திற்காக ஜாதியின் பெயரால் மரக்காணத்தில் கலவரம் நடந்துள்ளதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அரசு மாதந்தோறும் புது ஊழல்களில் சிக்கி தவித்து வருவதாகவும் நிலக்கரி ஊழல் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் பதவி விலக கோரி வரும் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் பாரதிய ஜனதா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாகவும் கூறினார். மேலும் தங்களுடைய சுயநலத்திற்காகவும் அரசியல் ஆதாயத்திற்காகவும் மரக்காணம் மற்றும் தர்மபுரி பகுதியில் ஜாதியின் பெயரால் கலவரங்களை உருவாக்கியது கண்டிக்கத்தக்கது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். கடந்த சில மாதங்களாக ஜாதியின் பெயராலும் உள் பிரிவுகளின் பெயராலும் பிரிவினைகள் ஊதி பெருசாக்கப்பட்டு கலவரங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அரசியல் ஆதாயத்திற்காக ஜாதியை பயன்படுத்தி குளிர்காய வேண்டும் என்று விரும்பக்கூடியவருடைய சுயநல போக்கே அடிப்படை காரணம். பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம். மேலும் கலவரம் நடைபெற்ற பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக அப்பகுதிக்கு செல்லும் அரசியல் கட்சி தலைவர்களை அரசு தடுக்கக்கூடாது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்தார். பார்லிமெண்ட் கூட்டுக்குழு தலைவர் பொறுப்பிலிருந்து PC சாக்கோவை நீக்க முடியாது என்று லோக்சபா சபாநாயகர் மீராகுமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் நடந்த ஊழல் குறித்து PC சாக்கோ தலைமையிலான 30 உறுப்பினர்களை கொண்ட பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணை நடத்தியது. கூட்டுக்குழு சார்பில் சாக்கோ தயாரித்துள்ள வரைவு அறிக்கையில் 2G ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகளுக்கு அப்போதைய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா மட்டுமே காரணம் எனவும் பிரதமர் மன்மோகன் சிங் நிதியமைச்சர் சிதம்பரத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. பிரதமர் ப. சிதம்பரம் ஆகியோரை காப்பாற்றும் வகையில் ஒருதலைபட்சமாக வரைவு அறிக்கையை கூட்டுக்குழு தலைவர் சாக்கோ தயாரித்துள்ளதாக குழுவில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் என எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 15 உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். வரைவு அறிக்கையை நிராகரிப்பதாகவும் அந்த 15 உறுப்பினர்கள் கூட்டுக்குழுவுக்கு கடிதம் மூலம் புதனன்று தெரியப்படுத்தினர். அதோடு கூட்டுக்குழு தலைவர் பொறுப்பிலிருந்து சாக்கோவை நீக்க வேண்டும் என லோக்சபா சபாநாயகர் மீராகுமாருக்கு கோரிக்கையும் வைத்தனர். அதற்கு பதிலளிக்கும் வகையில் சபாநாயகர் மீராகுமார் கூட்டுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் கூட்டுக்குழு தலைவரை நீக்குவதற்கான விதிகள் சட்டத்தில் இல்லை என்றும் அதனால் அவரை நீக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். கூட்டுக்குழு தலைவரும் உறுப்பினர்களும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்காமல் தங்களிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை களைய வழிகாண வேண்டும் எனவும் அந்த கடிதத்தின் மூலம் மீராகுமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கூட்டுக்குழுவில் இப்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண்பதோடு இறுதி அறிக்கையை தயாரித்து நிறைவேற்றி பார்லிமெண்டில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கூட்டுக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தான் கேட்டுக் கொள்வதாகவும் அந்த கடிதத்தில் மீராகுமார் குறிப்பிட்டுள்ளார்.
ராமநாதபுரத்தில் போலி விசா தயாரித்த 2 பேரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 71 பாஸ்போர்ட்கள் மற்றும் 11 லட்சம் ரூபாயை கைப்பற்றி உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ரோஸ் நகரில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சுற்றித் திரிவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து கியூ பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கென்னடி தலைமையில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதியில் சந்தேகம் படும்படியாக சுற்றிக் கொண்டிருந்த இருவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் திரவியபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் மற்றும் ரோஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பது தெரிய வந்தது. அவர்கள் இருவரும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதற்காக போலி விசாக்கள் தயாரித்து கொடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஜெயராமன் மற்றும் ராஜ்குமார் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 11 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் 71 பாஸ்போர்ட்டுகள் உட்பட விசா தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கத்தின் விலை வியாழக்கிழமையன்று ஒரே நாளில் சவரனுக்கு 208 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,536 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,567 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 80 காசுகள் குறைந்து 1 கிராம் 47 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,490 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.